solubility of solids. Solubility. So what is it? Solubility? Now, maximum amount of solid that can be dissolved in specific amount of solvent at a specific temperature. That is solubility. Solubility அப்படிங்கிறது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்லிட்டு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடுங்கிற சொல்லிட்டு வந்து எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்குள்ளே தான் கரையும். அது அதோட ஒரு 100 ml சொல்லியிருப்பாங்களே 100 ml ஆஃப் வாட்டருக்குள்ள எவ்வளோ 38 பாயிண்ட் சம்திங் NaCl தான் டிசால்வ் பண்ண முடியும். அது ஸ்பெசிஃபைட் அமௌண்ட், அதாவது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்லிட்டு வந்து எவ்வளோ அதிகபட்சமாக கரைய முடியும் ஒரு குறிப்பிட்ட சால்வெண்ட்டில் குறிப்பிட்ட டெம்பரேச்சரில். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்லிட் தட் கேன் பி டிசால்வ் இன் எ specific amount of solvent, specified amount of solvent at a specific temperature, that is solubility. Yeah, இப்போ 100 mlக்கு வந்து எவ்வளோ இருக்கும் 38 கிராமா 38 கிராம் ஆஃப் 36 38 கிராம் ஆஃப் ஸ்டட் ஸ்டாண்டே படிச்சிருக்கும் வரும். 38 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு வந்து 100 ml தான் கரைக்க முடியும். ஒரு 39 போனால் 100 ml வாட்டரில் கரையாது. அது 100 குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் ரூம் டெம்பரேச்சரான 38 கிராம் தான் இதுதான் ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டு. அப்போ 100 mlக்கு 32 கிராம் தரும், 37 வரைக்கும் கரையும். அப்போ 38 மேலே வாட்டரில் கரையாது, அப்படியே ஒயிட் கலராக தான் இருக்கும். ஓகே, அதாவது அன்சாச்சுரேட் சொல்யூஷன்ஸ் சேச்சுரேட்டட்லாம் சொல்லியிருப்பாங்களே அதான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்லிட்டு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் கரையக்கூடிய ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சரில். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் solid dissolved in solvent. Any more addition of solid will result in precipitation at given temperature. ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஆட் பண்ணுறோம், டிசால்வ் பண்ணுறோம் வாட்டரில். ஸோ அதுக்கு பிறகு எனி மோர் ஆடட், அதுக்கு மேலே ஆட் பண்ணினா அதுக்கு மேலே எனி மோர் அடிஷன் ஆஃப் solid, அதுக்கு ரிசல்ட் என்ன ஆகும்னா ப்ரிசிபிடேஷன் ஆகும், கரையாதுன்னு சொல்கிறாங்க. அட் கிவன் டெம்பரேச்சரில் எவ்வளோ கரைய முடியுமோ அவ்வளோதான் கரையும். அதுக்கு பிறகு நீ என்ன செய்யலாம், எனி மோர் அடிஷன் ஆஃப் solid, அதுக்கு மேற்கொண்டு நீ சொல்லிட்டு ஆட் பண்ணினா மோர் அடிஷன் ஆஃப் solid ஆட் பண்ணினா will result in precipitation means that insoluble in water, insoluble in solvent at given temperature. Okay, is process solution is called saturated solutions. This is saturated solution. Such solution is called saturated solution. What is my saturated solution? Any more addition of solid will result in the precipitation at given temperature. Such solution is called saturated solution. கரைஞ்சிச்சுன்னா அது தெரியும், சூப்பர், அது கரையக்கூடியது, இது solubility. மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் solid வந்து தட் கேன் பி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் solid ஆட் பண்ணுறோம். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் solid ஆட் பண்ணோன்னா அது வந்து கரைஞ்சிரும், இதுலேருந்து எதுவும். வாட் இஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்? மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் solid dissolved in given solvent at a specific temperature. Any more of the solid addition of solid will result in அதுக்கு பிறகு என்ன செய்யும், precipitation occur ஆகும் at given temperature is called saturated solution. For example, solubility of substance. What is a saturated solution? இதுலேருந்து எக்ஸ்பிளைன். When maximum amount of solid is added dissolved in specific amount of given solvent at any more of addition of solid will result in precipitation at given temperature is called, such solution is called saturated solution. For example, solubility of substance at a given temperature is defined as amount of solid. Solubility of substance explain பண்ணுறோம். Solubility explain. Solubility of substance at a given temperature a specific amount of solid that can be dissolved in 100 gram of the solvent at a given temperature to form saturated solution. Saturated solution for the solubility increases. Solubility and temperature. Solubility of substance defined as at solubility of the substance is at given temperature is defined as amount of solid that can be dissolved in 100 gram of the solvent at given temperature to form saturated solution. அதாவது 100 கிராம் ஆஃப் தி சால்வெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து டிசால்வ் ஆகி ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணுதோ அது பேர் தான் சால்பிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சால்பிலிட்டிங்க கிட்டத்தட்ட 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் கரைஞ்சி சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஃபார்ம். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னா என்ன செய்யும், குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கரையும். அதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ ஆட் பண்ணாலும் அதே அது கரையாது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் சோடியம் குளோரைடுனா 36 கிராம் 38 கிராம்னு நினைக்கல, 38 கிராம் ஆஃப் தி சோடியம் குளோரைடை என்ன செய்ய முடியும், 100 ml வாட்டருக்குள்ளே தான் ஈவன் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, 98 சம்திங் அது டிகிரி சொல்லியிருப்பாங்க, அதில் தான் கரைய முடியும். நீ அதுக்கு மேலே போனால் கரையாது, ப்ரிசிபிடேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் சாலிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. அந்த சாலிபிலிட்டி இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க, சாலிபிலிட்டி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சாலிபிலிட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்து சேச்சுரேட்டட் சொல்யூஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சாலிபிலிட்டி அப்படிங்கிறது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் solid லைக் தட் solid மீன்ஸ் என்னது
sodium chloride that can be dissolved in solvent like that water at a specific temperature கொடுத்துருப்பாங்க 10 ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க அந்த டெம்பரேச்சர் வச்சுங்க சொல்லிட்டு எவ்வளோ பார்த்துங்க 36 38 தெரியல எனக்கு மறந்துடுச்சு அந்த கிராம் எடுத்துங்க 100 கிராம் வாட்டர் சால்வெண்ட்டில் அவ்வளோ சொல்லிட்டோம் it is solubility ஆன எக்ஸ்பிளனேஷன் அடுத்து சேச்சுரேட் சொல்யூஷனாக டிஃப்ரெண்ட் படிச்சிருப்பீங்க சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட் சொல்யூஷனில் அது வென் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் solute dissolved in a specific amount of given solvent at சொல்லியிருப்போம் any more of the addition of solute that result in the precipitation occur அதில் குறிப்பிட்ட மட்டும் கரையும் அதுக்கு மேற்கொண்டு நீ மோர் அடிஷன் solute அதுக்கு பிறகு நீ அதிக solute ஆட் பண்ணால் கரையாது precipitation means that insoluble ஸோ அதுக்கு எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு சாலிபிலிட்டிக்கு எக்ஸாம்ஸ் கொடுத்துட்டாங்க அது ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சாலிபிலிட்டி இது 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம் எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது சாலிபிலிட்டி அஃபெக்ட் ஆகுது சாலிபிலிட்டி அஃபெக்டட் பை தி சம் ஃபேக்டர்ஸ் ஒன்று வந்து நேச்சர் ஆஃப் தி solute அண்ட் நேச்சர் ஆஃப் தி சால்வெண்ட்டு எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சரு நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் கேசஸ் solute liquid solute அடுத்தது ஆக்டிவிட்டி கேசஸ் solute ஸோ 3 ஃபேக்டர் தான் அஃபெக்ட் ஆகுதா சாரி 3 ஃபேக்டர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சரு nature of the solute and solvent. First one, solubility of solute generally depends upon the nature of the solute and solvent in which it is solved, in which it is dissolved. அதாவது solubility of solute எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் நேச்சர் ஆஃப் தி ஸ்டேட் solute அண்டு சால்வனுடைய நேச்சர் ஆஃப் தி ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி தான் அது கரையும் dissolved in it, it is dissolved. solute-உடைய நேச்சர் சாலிபிலிட்டி ஆஃப் solute-உடைய நேச்சர் டிபெண்ட் பண்ணி தான் அது சாலிடு இது இல்லை லிக்யூடு அதை டிபெண்ட் பண்ணி தான் அது வந்து என்ன செய்யும் கரையும் ஓகே இட் இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் இட் இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி சொல்யூஷன் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் தி சொல்யூஷன் ப்ரெஷரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் டீனா டெம்பரேச்சர் பீனா ப்ரெஷரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் நேச்சர் ஆஃப் தி solute ஓகே சாலிட் ஸ்டேட் அல்லது லிக்விட் ஸ்டேட் நேச்சர் ஆஃப் தி solute அண்டு டிபெண்ட் பண்ணியிருக்கும் யார் சாலிபிலிட்டிஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் தி solute டிபெண்ட் பண்ணி தான் கரைகிறது டிசால்வ் இன் இட் அண்டு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் தி solute அண்ட் சால்வெண்ட் நேச்சர் ஆஃப் solute அண்ட் சால்வெண்ட் பார்க்கலாமா 5 மார்க் கொஸ்டினில் ஃபேக்டர்ஸோட கேட்கலாம் சாலிபிலிட்டியுடைய ஃபேக்டர்ஸ் சாலிபிலிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து solute அண்ட் சால்வெண்ட்டு டெம்பரேச்சர் ப்ரெஷரு ஸோ இதெல்லாம் 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் தி solute sodium chloride is ionic compound NaCl ionic compound dissolved readily in polar solvents such as water. It doesn't dissolve in non-polar organic solvent. So sodium chloride ங்கிறது ஒரு சாலிடு ஒரு அயானிக் காம்பவுண்ட் எதில் டிசால்வ் ஆகும்னா ரெடிலி டிசால்வ் வாட்டரில் சால்வ் ஆகும் ஏன்னா போலார் சால்வெண்ட் NaCl அப்படின்னா அயானிக் காம்பவுண்ட் ப்ளஸ்ஸு மைனஸ் காம்பவுண்ட் அயானிக் காம்பவுண்ட் சொல்லிட்டாங்க ஸோ அப்போ எதில் டிசால்வ் ஆகும் ரெடிலி டிசால்வ் ஆகும்னா வாட்டருங்கிறது H ப்ளஸ் OH மைனஸ் தட் இஸ் போலார் காம்பவுண்ட் ஸோ போலார் காம்பவுண்டில் டிசால்வ் ஆகும் அப்போ மீன்ஸ் நான் போலார்னு சொல்லக்கூடிய நான் போலார் ஆர்கானிக் சால்வெண்ட் பென்சினு டொலுவின்லாம் கரையாது அப்போ சால்வெண்ட் வந்து என்னது லைக் டிசால்வ் லைக் சொல்லுவாங்க அதாவது அயானிக் காம்பவுண்டுங்கிற ப்ளஸ் மைனஸ் தான் போலாருங்கிற ப்ளஸ் மைனஸ் தான் நான் போலாருங்கிறது ப்ளஸ் இல்லை மைனஸ் இருக்குது நான் போலார் ஸோ அயானிக் காம்பவுண்ட் இதில் இருக்க போலார் டிசால்வின் போலார் ஸோ லைக் டிசால்வ் லைக் அப்படின்னு சொல்லுவாங்க புரிஞ்சுதா ஸோ சோடியம் chloride dissolve in polar solvent not dissolve in it doesn't dissolve in non-polar organic solvent such as benzene toluene many organic compound பார்த்தீங்கன்னா dissolve in organic solvent do not dissolve in polar solvent different gases புரிஞ்சுதா பாயிண்ட் மீனிங் புரிஞ்சுதா அதாவது போலார் அயனிக் காம்பவுண்ட் மீன்ஸ் போலார் காம்பவுண்ட் வந்து போலார் சால்வெண்ட் டிசால்வ் ஆகும் நான் போலார் சால்வெண்ட் நான் போலார் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகும் ஆனால் போலார் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம் சோடியம் குளோரைடு அயானிக் காம்பவுண்ட் டிசால்வ் இன் போலார் சால்வெண்ட்டு டசன்ட் டிசால்வ் இன் நான் போலார் சால்வெண்ட்டு மெனி ஆர்கானிக் காம்பவுண்ட் டிசால்வ் இன் ஆர்கானிக் சால்வெண்ட்டு பட் டசன்ட் டு நாட் டிசால்வ் இன் வாட்டர் சால்வெண்ட்டு போலார் சால்வெண்ட்டு புரிஞ்சுதா different gases dissolve in water to extent for example ammonia is more soluble than oxygen in water so என்ன செய்யும் gases dissolve many gases dissolve in water to different extent இருக்கும் so ammonia வந்து more soluble in oxygen different gases dissolve in water to different extent ஆகும் so ammonia தான் more soluble in water than oxygen விட gas வந்து dissolve ஆகும்
ஓகே, அந்த பேராகிராஃப் மீனிங் புரிஞ்சுதா? கேஸஸ் ஸ்டேட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் கேஸஸ் ஆர் டிசால்வ் இன் டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அம்மோனியா ஆக்சிஜன் கம்பேர் பண்ணுறப்போ அம்மோனியா வந்து மோர் டிசால்வ் இன் வாட்டர் தென் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட அம்மோனியா தான் அதிகமாக கரையக்கூடியது. அதுக்கு ரீசன் இருக்குது. இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் வந்து ஒரு சோடியம் குளோரைடுங்கிற ஒரு போலார் சால்வெண்ட், ஐ மீன்ஸ் தட் அயானிக் காம்பவுண்ட் டிசால்வ் இன் போலார் சால்வெண்ட் டிசால்வ் ஆகும். டசன்ட் டிசால்வ் இன் நான் போலார் சால்வெண்ட், பென்சின் டொலுவினில் டிசால்வ் ஆகாது. ஸோ மெனி ஆர்கானிக் நான் ஆர்கானிக் காம்பவுண்ட் டிசால்வ் இன் ஆர்கானிக் சால்வெண்ட் டிசால்வ் ஆகும். இட் டசன்ட் டிசால்வ் இன் வாட்டர் சால்வெண்ட்டு. ஸோ மெனி கேஸஸ் வந்து மெனி டிஃப்ரெண்ட் கேஸஸ் டிசால்வ் இன் டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ட்டில் கரையும். இப்போ பார்த்திங்கன்னா அமோனியா இஸ் மோர் சாலபிள் மோர் டிசால்வ் இன் வாட்டர் தென் ஆக்சிஜனை விட சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நேச்சர் ஆஃப் சொலிட்டோடைய நேச்சர் டிபெண்ட் பண்ணி தான் கரையும். சொலிட்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு சாலிடாக இருந்துச்சுன்னா போலார் காம்பவுண்டாக இருந்தால் போலார் சால்வெண்ட் டிசால்வ் ஆகும். நான் போலார் சால்வெண்டாக இருந்தால் நான் போலார் சால்வெண்ட் டிசால்வ் ஆகும். கேஸாக இருந்தால் அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகும். அமோனியாங்கிறது கொஞ்சம் அதிகமாக கரையும், ஆக்சிஜனும் கொஞ்சமாக கரையும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து effect of temperature. Generally solubility of solid solute in liquid solvent increases with increase in temperature. அதாவது சாலிட் solute வந்து லிக்விட் சால்வெண்ட்டில் சால்பிள் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம். சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் solute in a liquid increases. லிக்விட் சால்வெண்ட், ஒரு லிக்விட் வாட்டர் எடுத்துருக்கோம். லிக்விட் சால்வெண்ட் மீன்ஸ் வாட்டர் எடுத்துக்கோம். அதில் சாலிட் சொல்லிட்டுங்கிற சோடியம் குளோரைடு எடுத்து ஆட் பண்ணும்போது கரையிறது, சால்பிள்னா கரையிறது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ இன்க்ரீஸ் ஆகுது? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால். ஒரு வாட்டர் எடுத்துக்கோங்க, வாட்டர் எடுத்து சோடியம் குளோரைடு சால்ட்டை போடுங்க, கரைஞ்சிரும், ஆல்மோஸ்ட் கரைஞ்சிரும். நம்ம ஹீட் பண்ணால் என்ன சரி நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும், சாலிபிலிட்டி ஆயிரும். சாலிபிலிட்டினும் அதிகமாகும். இப்போ ஹீட் பண்ணும்பொழுது சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். when temperature increased, average kinetic energy of the molecule increases. Kinetic energy of the molecule solute and solvent increase ஆகும். பட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? வாட் ஹேப்பன்ஸ்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது when temperature increased, கைனடிக் எனர்ஜி தான் அந்த மாலிகுலோட மூவ்மெண்ட்டு, அந்த உள்ள இருக்கக்கூடிய solute அண்டு சால்வெண்ட்டுடைய கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. when temperature increased, average kinetic energy of solute and solvent வந்து இன்க்ரீஸ் ஆகுது. kinetic energy of molecule of solute and solvent kinetic energy increase ஆகுது when temperature increase பண்ணும்பொழுது. ஸோ increase in kinetic energy the solvent and solvent molecule to break the intermolecular attractive force, keep the solute molecules together and solubility increases. ஸோ என்ன ஆகுதுன்னா சொலிட்டுக்குள்ள இருக்குல்லையே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. அந்த கைனடிக் எனர்ஜி என்ன செய்யணும்னா ஃபெசிலிட்டி சால்வெண்ட் மாலிகுல் டு பிரேக் தி இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிரேக் தட் கீப் தி solute molecule. அதாவது கீப் பண்ணியிருக்கு எதுக்குள்ள solute moleculeக்குள்ள உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து பிரேக்கப் ஆகிட்டு அதாவது solute moleculeக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் கீப் பண்ணியிருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து பிரேக்கப் பண்ணோன்னா அதில் சாலிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஹின்ஸ் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ solute போட்டிருக்குன்னு வச்சுங்களா, solute மாலிகுல் இருக்குது, இங்கே solute இருக்குது, இங்கே சால்வெண்ட் இருக்குது. இப்போ solituக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிரேக்கப் ஆகிட்டு சால்வெண்ட் கூட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஃபார்ம் பண்ணுது. புரியுது? அதெல்லாம் கரையுது. அதாவது சாலிபிலிட்டி மீன்ஸ் மிக்ஸ் ஆகுது. solute சால்வெண்ட்டும் மிக்ஸ் ஆகிறது தான் சாலிபிலிட்டி. solute அண்டு சால்வெண்ட்டுக்கு இடையில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாகுது. ஓகே, solituக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தின் தி solute டுகெதர் solute molecules டுகெதர் ஹீப் பண்ணியிருக்கோம். The solvent molecules break the intermolecular attractive force that எங்கே இருக்குது keep the solid molecule கூட intermolecular break ஆகிட்டு இவங்களோட attractive force அதிகமாகுது. intermolecular attractive force break ஆகுது. break the intermolecular attractive force that keep the solid molecule together. கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்பொழுது கைனடிக் எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் சால்வெண்ட் மாலிகுல் என்ன செய்யணும்னா பிரேக் தி இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு
ஸோ சால்பிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது சால்பிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு when solid added to the solvent, when a solid is added to the solvent, it begins the dissolve. ஒரு சாலிடை வந்து சொல்லிட்டு வந்து சால்வெண்ட் ஆட் பண்ணும்பொழுது அங்கே என்ன செய்யுது, கரையை தொடங்குது. இட் பிகைன்ஸ் டு தி டிசால்வ் கரையை தொடங்கணும். அந்த solute leaves the from the solid state. அந்த solute leaves the from the solid state. ஐ மீன்ஸ் டிசொல்யூஷன் சொல்லுவோம். நம்ம சோடியம் கூட ஆட் பண்ணுவோம், சால்ட்டாக இருக்கும். அப்போ என்னது, லிக்விட் வாட்டரில் ஆட் பண்ணோன்னே இந்த சாலிட் ஸ்டேட் வந்து என்னது லீவ் ஆயிரும். அது லிக்விட் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. அதான் லீவ் தி சாலிட் ஸ்டேட். அதுமாதிரி தான் டிசொல்யூஷன் அப்படின்னா கரைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கரையாது, இட் பிகைன்ஸ் டு டிசால்வ். ஐ மீன்ஸ் இட் பிகைன்ஸ் டு டிசால்வ் மீன்ஸ் இட் அப்போ சொலிட்டுடைய ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஐ மீன்ஸ் இட் லீவ் தி சாலிட் ஸ்டேட். சோடியம் கூட எடுத்து போட்டால் அப்போ சாலிடாகவே இருக்கும் லிக்விடில், வாட்டரில். அப்போ சாலிட் ஸ்டேட்லேருந்து என்ன மாற ஆரம்பிச்சிருக்குது, லிக்விட் ஸ்டேட் மாறுது இல்லையா. அப்போ சாலிட் ஸ்டேட் வந்து லீவ் தி சாலிட் ஸ்டேட்டு. ஆஃப்டர் சம் டைம் சம் ஆஃப் தி டிசால்வ் சொல்லிட்டு ரிட்டர்ன்ஸ் பேக் டு தி சாலிட் ஸ்டேட், தட் இஸ் ரீக்ரிஸ்டலைசேஷன் சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரீக்ரிஸ்டலைசேஷன் சொல்லுவோம். அது ஒரு சாலிட் எடுத்துருக்கோம், வாட்டர் எடுத்துகிட்டு நம்ம சாலிடை ஆட் பண்ணுறோம். சாலிட் ஆட் பண்ணோன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா அந்த சாலிட் ஸ்டேட் வந்து லிக்விடாக மாறும். அப்போ டிசொல்யூஷன் கரைஞ்சிரும். ஆஃப்டர் சம் டயத்துக்கு பிறகுனா கரைஞ்சிருக்கக்கூடிய அந்த சாலிடை திரும்ப என்ன மாறும், சாலிட் ஸ்டேட்டுக்கு வர நிற்கும். அது பேர் ரீக்ரிஸ்டலைசேஷன் சொல்லக்கூடியது. சாலிடு லிக்விடாக மாறினா அது டிசொல்யூஷன். சாலிடோடைய ஸ்டேட் லீவ் ஆகிட்டு லிக்விடாக மாறுறப்ப அது டிசொல்யூஷன் சொல்லுவோம். அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய லிக்விடு திரும்ப அது என்னது சாலிட் ஸ்டேட்டுக்கே திரும்ப வந்துச்சுன்னா அது பேர் ரீக்ரிஸ்டலைசேஷன் சொல்லுவோம். ரீக்ரிஸ்டலைசேஷன் இஃப் excess of solid present, if there is excess of solid present ஆயிடுச்சுன்னா rate of both this process becomes equal at a particular stage. At the stage at equilibrium established between the solid solid molecule and dissolved solid molecules. If there is excess of solid present, இப்போ there is இங்கே பாருங்க, இது என்னென்னா சாலிட்லேருந்து லிக்விடாக மாறக்கூடியது டிசொல்யூஷன். ஓகே, இப்போ டிசால்வ் ஆன பிறகு அந்த சொல்லிட்டு வந்து மறுபடியும் என்னது சாலிடாக மாறிச்சுன்னா கிறிஸ்டலைசேஷன். இப்போ ரெண்டுமே எப்போ இருக்குன்னா if there is excess of solid present, ரேட்டாக ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகும். if there is excess solid present ஆயிருச்சுன்னா ஈக்குலிபிரியம் ப்ரெசென்ட் ஆகும். ஒரு சொல்லிட்டு வந்து சாலிட் ஸ்டேட் இருக்கும், இங்கே போய் அது டிசால்வ்டாக கரைஞ்சிரும். இது தட் இஸ் சொல்யூஷனாக ஃபார்ம் ஆயிரும். அப்போ சொல்யூஷன் அதான் சொல்லிட்டு டிசால்வ் ஸ்டேட் இருக்கும். டிசால்வ் ஸ்டேட் இருக்கக்கூடிய இந்த சாலிட் வந்து திரும்ப லிக்விடாக இருக்கும். சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்தால் ரீக்ரிஸ்டலைசேஷனும் டிசொல்யூஷனும் ஈக்குலிபிரியமாக இருக்கும் இல்லையா. ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணுது. ஒரு சாலிட் எடுத்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் கரையும். அதுக்கப்புறம் அதிகமாக வரும்போது என்ன சொன்னால் மறுபடியும் அது ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த பாயிண்ட், இந்த எக்ஸாக்ட் பாயிண்டில் மட்டும்தான் ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும். கரையக்கூடியதும் கரைஞ்சிரும் டிசொல்யூஷன், கரைஞ்சிருக்கிறது மறுபடியும் கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆனால் ரீக்ரிஸ்டலைசேஷன். ரெண்டுமே ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணுது. இது டிசால்வ் ஸ்டேட்டு. இங்கேருந்து என்னது டிசால்வ் ஸ்டேட்டில் இருக்கும் சாலிடு, இங்கேருந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். கரையிறதுக்கு முன்னால் இங்கே கரைஞ்ச பிறகு ரெண்டும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் கரையும். 100 அந்த டெம்பரேச்சரில் கரையும். அதுதான் ஈக்குலிபிரியம் பாயிண்ட் சொல்கிறாங்க. According to Lee-Chatelet principle, if dissolution process is an endothermic reactions, இது endothermic reaction சொல்கிறாங்க. இது endothermic, dissolution means endothermic reaction. Forward dash வந்து endothermic. ஸோ அப்போ கண்டிப்பாக பேக்வர்ட் என்ன இருக்கும், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ரீக்ரிஸ்டலைசேஷனுங்கிறது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். According to Lee-Chatelet principle, if dissolution process endothermic, the increase in temperature will shift to the equilibrium towards the right side. So it is an endothermic reaction. இது டிசொல்யூஷன். அப்போ டிசொல்யூஷனுங்கிற எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், இது ரீக்ரிஸ்டலைசேஷனுங்கிறது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அக்கார்டிங் டு லீ-சாட்லெட் பிரின்சிபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இங்கே சொல்லியிருக்கோம் லீ-சாட்லெட் பிரின்சிபல் டெம்பரேச்சர் எங்கே எண்டோதெர்மிக்கோ அதான் ஃபேவராக இருக்கும். அப்போ டுவர்ட்ஸ் ரைட் சைடில் மட்டும்தான் ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். இப்போ சால்பிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது சால்பிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. காரணம் என்ன காரணம், டிசொல்யூஷன் தான் அதிகமாக இருக்கும். டிசொல்யூஷன் மீன்ஸ் சாலிட் வந்து வாட்டரில் கரையிறது, இட் பிகின் டு டிசால்வ். அது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது ஈக்குலிபிரியம் எண்டோதெர்மிக் நடக்கும், எக்ஸோதெர்மிக் ஈக்குலிபிரியம் நடந்துகிட்டு இருக்கும். ஓகே, திஸ் ஈக்குலிபிரியம் ப்ராசஸ் நம்ம டெம்பரேச்சர் அது அஃபெக்ட் பண்ணுறோம், டிஸ்டர்ப் பண்ணுறோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்.
இன்க்ரீஸ் பண்ணால் ஏதாவது எதிர் சைடு ஏதாவது ஒரு டேரக்ஷனில் போகும். அது எந்த டேரக்ஷன்னா எங்கே எண்டோதெர்மிக் ஃபேவராக இருக்கோ அதுதான் ஃபேவர் ஆகும். நம்ம ரீசார்ட்லி இந்த ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருப்போம், ப்ரீவியஸ் லெசனில் சொல்லியிருப்போம் பாருங்கள். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது எங்கே ஹீட் அப்சார்ப்ஷன் ஃபேவராக இருக்கோ அங்கே தான் ஈக்லிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். ஈக்லிபிரியம் வந்து ஒரு டேரக்ஷனில் போகும். அதுக்கு மேலே போத் ஃபார்வர்டும் ரிவர்ஸ் செக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். ஃபார்வர்ட் டேரக்ஷன் நடக்கும், ரிவர்ஸ் செக்ஷன் நடந்துகிட்ருக்கும். நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண உடனே ஏதாவது ஒரு டேரக்ஷன் தான் ஃபேவராக இருக்கும், ஏதாவது ஒரு டேரக்ஷன் தான் ஈக்லிபிரியம் ஃபேவராக நகர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அக்கார்டிங் டு லூயிசார்ட்லி பிரின்சிபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது எங்கே எண்டோதெர்மிக் ஃபேவரோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் இது ஃபேவரோ அது அங்கே தான் ஃபேவர் ஆகும். ஸோ அதெல்லாம் சாலிபிலிட்டி வந்து அதனால தான் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது காரணம் வந்து டிசொல்யூஷன் மட்டும் தான் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். டிசொல்யூஷன் இஸ் ஏ எண்டோதெர்மிக் ப்ராசஸ். ஹீட் அப்சர்வ் ஆகும். ஒரு சால்ட்டை எடுத்து வாட்டரில் எடுத்து போட்டோம்னா அது கரையை போகும்போது என்ன செய்யும், ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதே கிறிஸ்டலேஷன் பண்ணுறப்ப அப்சர்வ் பண்ணோட ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். தட் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இது லோ டெம்பரேச்சர் நடக்கும். கிறிஸ்டலேஷனுங்கிறது லோ டெம்பரேச்சர் நடக்கும். இந்த ரீக்ரிஸ்டலேஷனுங்கிறது லோ டெம்பரேச்சர் நடக்கும். டிசொல்யூஷன் தான் என்னது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நடக்கும். ஏன்னா அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். டிசொல்யூஷன் ப்ராசஸே எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், ஸோ ஃபார்வர்டு ரைட் சைடில் சாலிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுங்கிறது வந்து ஃபார் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அங்கே வந்து டிகிரீஸ் இன் சாலிபிலிட்டி. அப்போ அதிகப்படுத்தின எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா அக்கார்டிங் டு லூயிசார்ட்லி பிரின்சிபல் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் போது எக்ஸோதெர்மிக் ஃபேவர் இருக்கும்போது டிகிரீஸ் இன் லோ சாலிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அப்போ லோ டெம்பரேச்சரில் தான் சாலிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக இருக்கும்பொழுது. ஃபார் என்ன எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் டிகிரீஸ் இன் சாலிபிலிட்டி. எண்டோதெர்மிக்காக இருந்தால் தான் இன்க்ரீஸ் இன் சாலிபிலிட்டியாக இருக்கும். இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்னா அது எண்டோதெர்மிக் ப்ராசஸ்க்கு மட்டும்தான். எக்ஸோதெர்மிக் ப்ராசஸில் நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது சாலிபிலிட்டி டிகிரீஸ் ஆகும். அப்போ சாலிபிலிட்டி எப்போ இன்க்ரீஸ் ஆகணும், லோ டெம்பரேச்சர் தான் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ எக்ஸோதெர்மிக் ப்ராசஸுக்கு. சாலிபிலிட்டி ஆஃப் தி அமோனியா நைட்ரேட், கால்சியம் குளோரைடு, சீரியம் சல்ஃபேட்டு, நானோ ஹைட்ரேட்டு அண்ட் சோடியம் குளோரைடு இந்த வாட்டர் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்கும். இது சாலிபிலிட்டி, இது சோடியம் குளோரைடு. ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் வாட்டரில் சாலிபிலிட்டி எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள். சாலிபிலிட்டி மீன்ஸ் அட் கிராம் பர் 100 கிராம் ஆஃப் வாட்டர். கிராம் அப்படிங்கிறது சொலிட்டோடைய கிராமு, கீழே இருக்கக்கூடிய சாலிடோடைய கிராம். NaCl பாருங்கள், அதாவது 25 to 35, அதாவது 35 ரேஞ்சில் இருக்குது பாருங்கள். 35 தான் கரையும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது அப்படியே லைட்டாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிறத. ஆனால் இதெல்லாம் பாருங்கள், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டு சாலிபிலிட்டி. இது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் சாலிபிலிட்டி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது. இதான் அமோனியம் நைட்ரேட் தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிடும். மேக்ஸிமம் சோடியம் கூட வந்து அப்படியே நார்மலாகவே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது. இந்த இது மட்டும் இருந்தது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது குறைஞ்சிட்டே ஒரு சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த சீரியம் சல்ஃபேட் மட்டும். ஃபாலோயிங் கன்க்ளூஷன்ஸ் ஆர் ட்ரான் த above graph. Solubility of sodium chloride doesn't vary appreciable. அதான் சொல்லியிருக்காங்க. சோடியம் குளோரைடு வந்து அவ்வளோதான் சேஞ்ச் ஆகுது, அப்ரிசிபிள் சேஞ்ச் இருக்காது. Solubility of sodium chloride doesn't vary appreciable as the maximum solubility is achieved at normal temperature. எப்போ solubility ஆகணும், மேக்ஸிமம் நார்மல் டெம்பரேச்சர் 0 to 100 degrees Celsiusக்குள்ளேயே அச்சீவ் ஆயிரும். achieved at normal temperature. In fact that there is only 10% increase in solubilities between the 0 to 100 degrees. எவ்வளோ சாலிபிலிட்டி இருக்கோ only 10% சாலிபிலிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும். there is only 10% இன்க்ரீஸ் ஆகும் சாலிபிலிட்டியில். there is only 10% increase in solubility from the 0 degrees to 100 degrees. only 10% சாலிபிலிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும். அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது. அதான் ரெட் கலர் கொடுத்துருக்கோம். அதிகமாக இன்க்ரீஸ் கிடையாது. அப்படி இன்க்ரீஸ் ஆனால் 10% இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் 10 to 100 degrees செல்சியஸுக்குள்ளே 10 to 100 0 to 10 degrees only 10% சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான் சேஞ்ச் ஆகிறது கிடையாது. டிசொல்யூஷன் ப்ராசஸ் ஆஃப் அமோனியம் நைட்ரேட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஆக்சுவலி இது கரையக்கூடியது இந்த எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். டிசொல்யூஷன் ஆஃப் அமோனியம் நைட்ரேட் ஃபார்முலா இருக்குது. அமோனியம் நைட்ரேட் எண்டோதெர்மிக். ஸோ இட் சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ். எண்டோதெர்மிக்னாவே இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் அதோட சாலிபிலிட்டி வந்து ஸ்டீப்லி இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா வேகமாக இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க அமோனியம் நைட்ரேட் பிகாஸ் ஆஃப் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஏன் அமோனியம் நைட்ரேட் வந்து ஸ்டீப்லி இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும். சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ் ஸ்டீப்லி வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்னு கேட்டால் அது டிஸ் எண்டோதெர்மிக். டிசொல்யூஷன் ஆஃப் அமோனியம் டிசொல்யூஷன் ஆஃப் அமோனியம் நைட்ரேட் இஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இன் கேஸ் ஆஃப் சீரியம் சல்ஃபேட்டு இங்கே பாருங்கள், சீரியம் சல்ஃபேட் பாட்டத்தில் இருக்குது பாருங்கள் லோயரில்.
This is exothermic reactions. Dissolution is exothermic reaction. இதோடைய கரையக்கூடிய ப்ராசஸ் டிசொல்யூஷன் ப்ராசஸ் வந்து சாலிட் சைடு லிக்விடாக மாறுதான் டிசொல்யூஷன். கரையக்கூடிய ப்ராசஸ் வந்து எக்ஸோதெர்மிக். ஸோ அப்போ வந்து என்ன செய்யணும், லோயர் டெம்பரேச்சரில் தான் சாலிபிலிட்டி அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் கம்மி பண்ணால் சாலிபிலிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அப்போ லோ டெம்பரேச்சரில் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். சாலிபிலிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ அதனால் டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர்லாம் சாலிபிலிட்டி அதிகமாகும் பிகாஸ் ஆஃப் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இது மட்டும் இதோட டிசொல்யூஷன் மட்டும் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். The even though the dissolution of calcium chloride is exothermic. அது ஈவன் தோ அப்படிங்கிறப்ப கால்சியம் கூட எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் இருந்த போதிலும் ஓகே ஈவன் தோ த டிசொல்யூஷன் ஆஃப் கால்சியம் chloride எக்ஸோதெர்மிக் even though the dissolution of calcium chloride is exothermic, solubility increases moderately with increase in temperature. ஆக்சுவலி எக்ஸோதெர்மிக்காக இருந்தால் என்ன இருக்கணும், கால்சியம் கூட சொல்லிகிட்டு இருக்கேன். கால்சியம் குளோரைடு டிசொல்யூஷன் ஆஃப் கால்சியம் குளோரைடு வந்து எக்ஸோதெர்மிக். ஈவன் தோ என்ன என்ன சைட் ஆக்சுவலி லோ டெம்பரேச்சரில் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணணும்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்படி எக்ஸோதெர்மிக்காக இருந்த போது என்ன செய்யுது, சாலிபிலிட்டி மாடரேட்லி இன்க்ரீஸ் ஆகும். சாலிபிலிட்டி மாடரேட்லிங்கிறது மிதமாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஹியர் என்ட்ரோபி ஃபேக்டர் ஆல்சோ பிளேஸ் a significant role in deciding position of equilibrium. ஏன்னா அதோடைய என்ட்ரோபி ஃபேக்டர் ஒன்று இருக்குல்ல, தெர்மோடைனமிக்ஸ் படிச்சுக்கலாம். என்ட்ரோபி ஃபேக்டர் ஆல்சோ பிளேஸ் a significant role and deciding the position of equilibrium. அது இதோட ஈக்லிபிரியம் பொசிஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடியது என்னது, என்ட்ரோபி ஃபேக்டர் ஆல்சோ. ஸோ அதனால தான் அந்த வந்து மாடரேட்லி இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது மாடரேட். ஆனால் இது ஆக்சுவலி எக்ஸோதெர்மிக் வந்து என்ன ரூல் அக்கார்டிங் டு லிச்சார்ட்லி பிரின்சிபல் படி லோ டெம்பரேச்சரில் தான் இன்க்ரீஸ் ஆகும், சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இது இந்த ஈவன் தோ எக்ஸோதெர்மிக் டிசொல்யூஷன் ஆஃப் கால்சியம் குளோரைடு எக்ஸோதெர்மிக் இருந்தாலும் என்ன செய்யுது, சாலிபிலிட்டி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது சாலிபிலிட்டி வந்து மாடரேட்லி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்ன காரணம்னா அவருடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் இருக்குது. அவருடைய என்ட்ரோபி ஃபேக்டர் வந்து ஒரு ப்ளே பண்ணுது, ஒரு சிக்னிஃபிகன்ட்லி ப்ளே பண்ணுது. ஸோ அதெல்லாம் அவருடைய பொசிஷன் ஈக்லிபிரியம் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டயக்ராமுடைய கன்க்ளூஷன்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து அவ்வளோதான் சேஞ்ச் ஆகக்கூடிய டசன் வேரி அப்ரெசிபிள். ஆக்சுவலி 0 to 10 100 டேஸில் ஒரு 100% சாலிபிலிட்டி அது அதிகமாக இன்க்ரீஸ் ஆகலை, 10% சாலிபிலிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது அமோனியம் நைட்ரேட் ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். டிசொல்யூஷன் ஆஃப் அமோனியம் எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஸோ சாலிபிலிட்டி அதிகமாகிட்டு. அடுத்து சீரியம் சல்ஃபேட்டுங்கிறது டிசொல்யூஷன் ஆஃப் சீரியம் சல்ஃபேட் வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், சீரிக் சல்ஃபேட்டு. ஸோ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிரும். அப்போ லோ டெம்பரேச்சர் தான் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் பட் கால்சியம் குளோரைடுங்கிறது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் இருந்தாலும் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற பொழுது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது மாடரேட்லி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் டிக்ரீஸ் ஆகணும். அது காரணம் என்னன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. யார், என்ட்ரோபி ப்ளே இந்த இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ட் ரோல். ஸோ அவருடைய பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. தட்ஸ் ஆல்.